வணக்கம். அறுசுவை சமைப்போம், சுவைப்போம். ஒயிட் குஸ்கா லன்ச்சு ரெடி பண்ணுறது ஈஸியான ரெசிபி கூட. ஒரு குக்கர் பான் எடுத்துக்கோங்க. எண்ணெய், கடலெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 1 டீஸ்பூன். இது பாய் வீட்டில் முஸ்லீம் ஸ்டைல் குஸ்கா டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு 4 நான் எடுத்துருக்குறேன். ஸோ 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கலாம். வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போனோடனே நம்ம கொத்தமல்லி, புதினா இலையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்குறது. தக்காளி லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது. சும்மா அந்த எசன்ஸ்லாம் உள்ளார இறங்கினா அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ லைட்டாக வதக்கிட்டு தயிர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோடனே இப்போ லெமன் ஜூஸ் மட்டும் இது பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போட்டுடுங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ சால்ட் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஊறின ரைஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொட்டிட்டு இது நான் குக்கரில் செய்கிறதுனால ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா அது நல்லா விசில் வந்துடும். விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணோடனே அப்படியே குஸ்கா ஸ்டைல் வெளியே எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.